இந்த உலகிலேயே மனித வாழ்க்கையை முழுமையாக எடுத்துரைக்கும் ஒரு கதை இருக்குமா? அது ஒரு கதை அல்ல, அது ஒரு வாழ்க்கை பாடம். அதுதான் மகாபாரதம். இந்திய பாரதத்தின் 2 பெரும் இதிகாசங்களுள் ஒன்று மகாபாரதம். உலகின் மிக நீளமான இதிகாசமாக மட்டுமல்ல, மனித மனத்தின் ஆழத்தை உருக்கும் ஒரு ஆன்மீக பயணமாகவும் இது விளங்குகிறது. நவீன இந்து சமயத்தின் உயிர் நாடியான பகவத்கீதை இந்த மகாபாரதத்தின் இதயத்திலிருந்து பிறந்த பொக்கிஷம். அர்ஜுனனின் சந்தேகமும் கிருஷ்ணனின் வழிகாட்டுதலும் இன்றும் மனிதனை வழிநடத்திக் கொண்டே இருக்கிறது. மகாபாரதம் நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுகிறது: எந்த சூழ்நிலையிலும் தர்மத்தின் பாதையை விட்டு விலகாதே. வாழ்க்கையில் பல தருணங்களில் தர்ம சங்கடங்கள் நம்மை சூழும். அப்போது எது சரி எது தவறு என்ற குழப்பம் நம்மை சிதைக்கும். அந்த நேரங்களில் தீங்கினை நினைக்காமல் தர்மத்தை தேர்ந்தெடுத்தால் இறுதியில் உயர்வு நிச்சயம் என்பதையே மகாபாரதம் கற்றுத்தருகிறது. இந்திய பாரதத்தின் 2 மகத்தான இதிகாசங்களுள் ஒன்று மகாபாரதம். அது வெறும் ஒரு கதை அல்ல, மனித வாழ்வின் ஆன்மாவை உருக செய்யும் ஒரு பேருணர்ச்சி காவியம். உலகின் மிக நீண்ட இதிகாசங்களில் ஒன்றாக விளங்கும் மகாபாரதம் காலம் கடந்தும் மனித மனங்களை உலுக்கும் சக்தி கொண்டது. நவீன இந்து சமயத்தின் உயிர் மூச்சாக திகழும் பகவத்கீதையும் இந்த பேரிதிகாசத்தின் இதயத்துடிப்பே. பாண்டு, திருதராட்டிரன் என்னும் 2 சகோதரர்களின் பிள்ளைகளிடையே விதைக்கப்பட்ட பகை காலப்போக்கில் எரியும் தீயாக மாறி ஒரு மாபெரும் போராக வெடித்ததே மகாபாரதம். அந்த போர் அரியணைக்கான போரே அல்ல, அது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் இடையேயான போராட்டம். மனித வாழ்க்கையில் ஒருவன் எவ்வாறு அறநெறியோடும் ஒழுக்கத்தோடும் மனச்சாட்சியோடும் வாழ வேண்டும் என்பதை நெஞ்சை நெகிழச் செய்யும் விதத்தில் எடுத்துரைப்பதே இக்கதையின் உயரிய நோக்கம். எந்த சூழ்நிலையிலும் தர்மத்தின் பாதையை விட்டு விலகக்கூடாது என்பதையே மகாபாரதம் நம்மை தொடர்ந்து நினைவூட்டுகிறது. அதனால்தான் இந்த காவியம் பாரத மகாகாவியம் என போற்றப்படுகிறது. வெறும் கதையாய் வாசித்தால் 6 மாத காலத்திற்குள் மகாபாரதத்தை முடித்துவிடலாம். ஆனால் அதில் மறைந்திருக்கும் கவித்துவ அழகு, அறச்சிந்தனைகள், பண்பாட்டு உணர்வுகள், மனித மனத்தின் போராட்டங்கள் ஆகியவற்றை ஆழமாக உணர முயன்றால் ஒரு வாழ்நாளே போதாது. ஒவ்வொரு பாத்திரமும் நம்முள் ஒரு கேள்வியை எழுப்புகிறது. ஒவ்வொரு நிகழ்வும் நம்மை சுய ஆய்வு செய்ய வைக்கிறது. ஆசான்களை அவமதித்தலின் விளைவு, பெண்மையை அவமதித்த பாவத்தின் கொடூரம், வினை விதைத்தவனுக்கே அது பலனாக திரும்பி வருவது, தீய சூழலிலிருந்தும் நற்குணத்தை காக்கும் மனிதனின் உயர்ந்த கதி, இவையெல்லாம் வாழ்க்கையின் கண்ணீரோடும் வேதனையோடும் உண்மையோடும் மகாபாரதத்தில் உயிர் பெற்று நிற்கின்றன. மனிதன் எவ்வழி சென்றால் எவ்விதமான விளைவு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நம்முள் ஆழமாக பதிய வைக்கும் இதிகாசம் இதுவே. மகாபாரதம் நமக்கு தர்மத்தின் மகத்துவத்தை உணர்த்துகிறது. வாழ்க்கையில் எத்தனையோ தர்ம சங்கடங்கள் நம்மை சூழும், அவை நம்மை நெறிதவரச் செய்ய முயலும். அத்தகைய தருணங்களில் தீங்கை சிறிதும் எண்ணாமல் தர்மத்தை இறுக பிடித்து பண்பால் உயர்ந்து நிற்க வேண்டும் என்பதையே மகாபாரதம் மீண்டும் மீண்டும் நமக்கு கற்பிக்கிறது. குருக்ஷேத்திர போர் மகாபாரதத்தின் உச்சக்கட்டம். அது அத்தினாபுரம் அரியணைக்கான போராக இருந்தாலும் உண்மையில் அது மனித மனங்களில் நிகழ்ந்த மிகப்பெரிய போர். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே குருக்ஷேத்திரம் என்ற புனித நிலத்தில் 18 நாட்கள் நடந்த அந்த போர் இரத்தம், கண்ணீர், தியாகம், தவிப்பு, தர்மம் ஆல் கலந்து மனித வரலாற்றில் அழியாத சின்னமாக பதிந்தது. அந்த போர் முடிந்தபோது வெற்றி பெற்றவர்கள் கூட மனதில் சுமந்த வேதனைகளே மகாபாரதத்தின் உண்மையான வலி பேசும் குரல். குருக்ஷேத்திர போர் 18 நாட்கள், ஒரே நிலம், ஆனால் எண்ணற்ற உயிர்கள், எண்ணற்ற கண்ணீர்கள். அத்தினாபுரம் அரியணைக்காக கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே நடந்த அந்த போர் வெற்றி பெற்றவர்களுக்கே மன அமைதி தராத ஒரு போர். ஏனெனில் தர்மத்தின் பாதையில் கூட வலி உண்டு, ஆனால் அதுவே உண்மையான வெற்றி. இது போன்ற பொன்மொழிகள் உங்கள் சிந்தனையை மாற்றலாம், உங்கள் வாழ்க்கையை உயர்த்தலாம். லிங்கை கிளிக் செய்து வெற்றி எக்ஸ் தமிழுடன் இன்றே இணைந்திருங்கள்.